திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்கிறது ஒரு முடிவு. அது இன்னும் வரல, சொல்லல, இன்னும் வரல. ஸ்பெகுலேஷன். the point your honor. மசால் வடை அருஞ்சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. தாவேகா தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. என்ன அடி சிங்சக்குங்கிறீங்களே. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதற்காக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை தெரிவிக்கிறதுக்காக நாங்க இப்ப பனையூர் போயிட்டு இருக்கோம். என்ன கேட்டீங்க? எங்க போறீங்க? அத மைக்கில் தான் கேட்கணுமா? போறோம். என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. இது முதுகில் குத்துவதை தவிர வேற இல்ல, பேக் ஸ்டாபிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லி ராகுல் காந்தியை இதுக்கு நம்ப வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான காங்கிரசின் நிபந்தனையை பார்க்கிறோம். மதவாத சக்திகளுடன் சேரக்கூடாது என்ற நிபந்தனையோடு தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் விஜயை ஆதரித்திருக்கிறார்கள். இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய்க்கு தேவைப்படுகிறது. எந்த கட்சி அடுத்து விஜயை ஆதரிக்க போகிறது? கூட்டணி தொடர்பா என்ன நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு சார்? இது தொடர்பாக கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்த பின்னர் தான் முடிவெடுக்க முடியும். நீங்க சும்மா இருங்க, நீங்க பேசுறதே இரிட்டேட்டிங்கா இருக்கு. சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. ஆளுநர் அர்லேக்கரோடு விஜய் சந்திப்பு நடத்தி இருக்கிறார். ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார் விஜய். எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட ஆதரவு கடிதத்தை விஜய் தற்போது ஆளுநரிடம் வழங்கி இருக்கிறார். விஜய்க்கு காவல்துறையினுடைய கான்வாய் வாகனங்கள் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. திடீரென கான்வாய் வாகனங்கள் விஜயினுடைய அலுவலகத்திலிருந்து எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு பெரிய மைனர் நினைப்பு. தாவேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு 2 நாட்களாக வழங்கப்பட்டு வந்த உயர் பாதுகாப்பு திடீரென வாபஸ் பெறப்பட்டுள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா சட்ட நிபுணர்கள் குழுவினர் அதிக தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்க சட்டத்தில் இடம் உள்ளதாகவும் அவனை சொல்லி நிறுத்துங்களா, பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் வழங்கலாம் என்றும் வலியுறுத்தினார். இருப்பினும் இதுவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் தரப்பில் அழைப்பு விடுக்கவில்லை. காங்கிரஸ் நிர்வாகி மோகன் குமாரமங்கலம் கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். விஜய் முதல்வராவதை பாஜக வேண்டுமென்றே தடுப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை ஆளுநர் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் தன்னுடைய கருத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? 118 உறுப்பினர்களின் முழு ஆதரவு பட்டியலையும் அளிக்க வேண்டுமென ஆளுநர் தரப்பில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் திட்டமிட்டபடி இன்று பதவியேற்பு விழா நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சும்மா இருக்க முடியாதா? திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க அதிமுக தீவிரம் காட்டி வருவதாக தற்பொழுது நமக்கு தகவல் கிடைத்தது. இபிஎஸ் முதலமைச்சராக வெளியில் இருந்து ஆதரவளிக்கவும் திமுக தற்போது முடிவு செய்துள்ளது. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? தமிழக வெற்றி கழகத்திற்கு மெஜாரிட்டி கிடைக்காததால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் தற்பொழுது உள்ளது. ஆகையால் அதிமுகவும் திமுகவும் கைகோர்க்க தற்போது திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வந்துறணும் அவனெல்லாம் ரெண்டா. அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சுறேன், போயிரு இரிட்டேட் பண்ண. இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனைதான் நம்புறாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன்.
மக்களோட ஃபீலிங்ஸ் பத்திலாம் நமக்கு கவலை இல்ல, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. இப்ப நீ என்ன பண்ண போற? அதனால நீ என்ன பண்ற? எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். முடிச்சிடலாமா? என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர் சோலி முடிச்சு. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். தவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பேட்டியளித்திருக்கிறார். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சென்னைக்கு புறப்பட்டு வந்திருந்த அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அடுத்த சில மணி நேரங்களிலே கட்சியினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது. எனவே அவர்கள் அனைவரும் இப்பொழுது புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் தங்க வை. எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு. ராணுவ கட்டுப்பாடு உள்ள இயக்கம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எங்க எடப்பாடி ஏற்றதா இருக்கு. அவர் என்ன முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். பொதுச் செயலாளர் எடுக்கும் முடிவு திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்கிறதும் ஒரு முடிவு. அது இன்னும் வரல, சொல்லல. இன்னும் வரல. ஸ்பெகுலேஷன். the point your honor, இன்னும் வரலன்றாரு. இல்லையே. அப்ப புரியல, இப்ப புரியுது. அதிமுகவோட கூட்டணி குறித்த முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை. ஆமா. இல்ல புரியல. அதனால இப்ப இருக்கிறது எல்லாமே ரெண்டு கட்சியுமே அதுக்கு தயாரா இருக்கிறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. 118 பேர் ஆதரவு இருந்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. படிடா, ஒழுங்கா படிடா. ஒரு கவர்னரோட ஆளுநரோட வேலை என்ன? ஆளுநரோட வேலை என்ன? அந்த வேலையை நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? உன் வேலையை செய். அது விஜயோட பொறுப்பு. இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ? பொதுவா சொல்லுவான். மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அவரு நான் ஃபார்ம் பண்றாரு, போன் பண்ண விடுங்க, அவ்வளவுதான் உங்களுடைய வேலை. விஜயை நிறுத்துறீங்க? நீங்க நிறுத்துறதுக்கான சட்டமே இல்லையே. நீ அப்படி வரியா? இல்ல, ஒரு நிலையான ஆட்சி தமிழகத்துல அமையணும், அதுக்காகத்தான் அந்த எண்ணிக்கையை கேட்கிறாங்க. அவர் யாருங்க டிசைட் பண்றதுக்கு? அவர் யாரு டிசைட் பண்றதுக்கு? நக்கல்யா அவனுக்கு. அவர் இதை தாமதப்படுத்துறதுக்கு வேற ஏதேனும் காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும் இல்லையா? இல்லன்னா வேற என்ன இருக்கு? யார் இதன் பின்னணியில இருக்காங்க? வேற யாரு? நான் தான். நீங்க வர்றதே எந்த கட்சிக்கு சார்பா வர்றீங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அம்பாட்டுக்கு திடீர்னு சட்டையெல்லாம் கட்டி போட்டு அம்மன் கொண்டே போய் ரோட்ல நிப்பான் சார். விஜயை ஏன் நிறுத்துறீங்க நீங்க? அவருக்கு முதல்வர் ஆகிறதுக்கும் ஆட்சி அணுக்கிறதுக்கும் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. படிடா, ஒழுங்கா படிடா. Constitution of India tells that largest party can claim to form the government. Bro. மசால் வடை ராயா, அருண் சுவையின் நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது.